நாங்கள் சூரியனுக்கு ஒரு பொங்கலை போட்டு நாங்களே பொங்கி நாங்களே சாப்பிட்டு நன்றியை தெரிஞ்சு போட்டோம். இந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி அண்ணன் இடம் கவலைப்படுகிறது. இந்த கண்ணாடி வாலிபர்களாக இங்கே வில்லிசியோடு இந்த அரங்கத்தில் நிறைவேற்றினார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு பலத்த கரவத்தை வழங்கி அவர்கள் உட்கார்ந்து கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உயிர்களை இந்த மானமா வரவர்களை நெஞ்சில் நிறுத்தி அதன்பால் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட எங்கள் அன்புக்குரிய உறவுகளை இந்நேரம் நினைவு கூர்ந்து இந்த விவசாயிலே சொற்பிழை பொறுப்பிழை எப்பிழை இருப்பினும் பெருமனதோடு எங்களை மன்னித்து இந்த விவசாயி வெறும் நகைச்சுவையாக மாத்திரமன்றி வேறு எந்த உள்நோக்கம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு சத்தியமா ஒரு உள்நோக்கம் இல்லை. நந்தனந்தம் என்று சொல்லியே வில்லினை பாட வில்லினை பாட மதருள் வயனபதியே முன்னே மதருள் வயனபதியே நந்தனந்தம் என்று சொல்லியே வில்லினை பாட வில்லினை பாட மதருள் வயனபதியே முன்னே மதருள் வயனபதியே வாணி சரஸ்வதியே 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 ரெட்டவரம் தருவாய் ரெட்டவரம் தருவாய் வாணி சரஸ்வதியே 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 ரெட்டவரம் தருவாய் அம்மா ரெட்டவரம் தருவாய். அண்ணன் இந்த சபையில இருக்கிறவே சாந்தப்படுத்தணும்னா அவைக்கு ஒரு வணக்கத்தை சொன்ன அண்ணா நீங்க சொன்னா தான் அவன் அமைதியா இருப்பினான். நல்ல அடி வாங்கி சரி சரி அவங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுவோம். வணக்கத்தை கட்டாயம் சொல்லதான் சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே அண்ணன்மாரே அக்காமாரே பாட்டன்மாரே பாட்டிமாரே மச்சான்மாரே மச்சினிமாரே பேரன்மாரே பேத்திமாரே தம்பிமாரே தங்கைமாரே சிறுவர்களே சிறுமிகளே அங்கள்மாரே அண்ணிமாரே. அண்ணன் இன்றைக்கு வில்லு பாக்கல என்ன சொல்ல போறியா? வேறு சைக்கிள் நடத்தும் இந்த பொங்கல் கொண்டாடத்துக்கு வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னென்ன வில்லு பாட்டுல சொல்ல போறீங்க? இன்றைய வில்லுப்பாட்டிலே பொங்கலின் சிறப்பும் பொங்கலிட சிறப்பு எங்களின் நடப்பும் என்ற தலைப்பில் பல நடைமுறை விஷயங்களை சொல்ல போகிறோம். அப்ப என்னென்ன பொங்கலுக்கு சிறப்பா பொங்குனா படைச்சு போட்டு கடைசியா என்ன வயதுக்குள்ளதானே சிறப்பா சாப்பிட போறோம். அதுல என்னென்ன சிறப்பு உங்களுக்கு? அவர் சொல்றேன் சரிதானே. அடுப்புல பொங்கினாங்க ஆக்கள் கூட பொங்கினாங்க 5 நிமிஷத்துல வயிற்று போற ஊட்டம் தானே நாங்க. ஐயோ ஐயோ, உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வாரான்ற விளங்கல. நான் நினைக்கிறேன் அவர் பொங்குற விதம் பற்றி தான் சொல்ல வாரார். எதுக்கும் நம்பிக்கை என்ன சொல்றாருன்னு கேட்போம். எல்லாம் சரியே நான் சொல்றேன். எங்களை இந்த கடிவாடுகளுக்கு எல்லாம் வீட்டுக்கு என்ன 2000 ரூபாய் பானமாக மறக்க போறேன். நீங்க மறக்க தான் திருச்சியா போட மாட்டேன். பொங்கலின் சிறப்பு என்னவென்றால்
இப்படியாக ஆமாம். உங்களுக்கு இருக்கிற சிறப்பு ஓஹோ, பொங்கல் சிறப்பு. தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுகின்றோம். ஆமாம். தமிழர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? ஓஹோ. அண்ணன் ஓ. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாண்டியல் நல்லா இருந்து போட்டு நாலா பிரிகிற கூட்டம் தானே தமிழர். ஓ, இழுத்து விழு கண்டு மாதிரி எங்க வாக்களுக்கு நம்மளும் தெரியா கவனம் இருக்கிற ஒன்று இழுத்து விழ. நான் கேள்வி இல்ல இல்ல. அப்படி இல்ல. ஓஹோ, அப்ப அப்படி தமிழர் பெருமையை சொல்லுகிறேன் கேளுங்கோ. ஓஹோ, சொல்லுங்க. ஆதி குடியே தமிழினம் உலகையாட்ட தமிழினம் சங்கம் வளர்த்த தமிழினம் பெரும் சாதனை படைத்த தமிழினம் எங்கும் நிறைந்த தமிழினம் பெரிதும் வெல்லும் தமிழினம் இப்படியாக ஆமாம். தமிழின் அருமை பெருமைகள் ஓஹோ. கணக்க இருக்கு பாருங்க. ஆஹா. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, நான் சின்ன ஸ்கூல்ல படிக்க இந்த டீச்சர் எனக்கு சொல்லி தந்தவா தமிழர் என்றா வீரமான ஆக்கள், மற்றது எல்லாருக்கும் உதவி செய்யற குணம் இருக்குன்னு சொல்லு. சரி. அண்ணா அதுக்குள்ள பாத்தியலே இவன் தான் பள்ளிக்கூடம் போனான்னு எல்லாம் விட்டு விட்டுட்டார். அப்படியோ? பரவாயில்லையா? இப்பதானே அவட்டு விடலாம், இப்ப அவட்டு விடுறது. சரி சரி, அவர் தந்த ஆதங்கத்தை சொல்றேன். ஓ. அவர் சொல்றது சில பழந்தமிழரா இருக்குமோ? அது என்ன தமிழர்ல பழந்தமிழர் புது தமிழ் எனக்கு அண்ணாவோட விளங்கு. இப்ப இருக்கிறாங்க தமிழர்ல அந்த குணங்கள் சில பேருக்கு இல்ல, அதைத்தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறாருங்கிற விக்கிறாங்க. சொல்லுங்க. நாங்கள் நல்லது ஒருவன் செய்தா ஓஹோ. அது எங்கள் எல்லாருக்கும் பெருமை. ஓஹோ. இதே ஒருவன் பிளவிட்டானுண்டா ஓஹோ. எங்கள் தமிழ் இனத்துக்கே அது ஒரு அவமானம் தான். ஓஹோ, அங்க கொஞ்சம் பிள்ளைங்க சத்தம் போடுதலே, அப்ப அது அவமானங்க. பிள்ளைகளே கொஞ்சம் பொறுங்கோ, சத்தம் போடாதேங்கோ. உண்மைதான் உண்மைதான். இத நாங்கள் எல்லாரும் உணரணும். ஓஹோ, மாட்டேன். சரி, ஓஹோ, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். வருவோம் விஷயத்துக்கு. பொங்கலே பொங்குறோம். ஏன் பொங்கல்? வேற என்னது? ஆஹா, எந்த நேரம் என்ன அவருக்கு எந்த நேரம் தின்னு தான். ஆனா, என்ன காரணம் என்றால் பாருங்க, ஓஹோ, எல்லோருக்கும் சோறு முக்கியம் தானே. ஓஹோ, அந்த நெல்லை விதைச்சு ஓஹோ, அதை காவல் காத்து ஓஹோ, அருவு வெட்டி ஆமா, சோறாக்கி ஓஹோ, நாங்கள் சாப்பிடும் வரைக்கும் ஆமாம், அந்த நெல்லை விளைகிற ஓஹோ, சூரிய ஒளியையும் ஓஹோ, மழையையும் சார ஆஹா, சூரிய பகவானுக்கு ஓஹோ, நன்றி சொல்லிக் கொண்டாடப்படுவதுதான் பொங்கல். ஓஹோ, ஆமா, அடிப்படையில நன்றி சொல்றதா. ஓஹோ, தைத்திருநாள் தமிழினமே பொங்கிடும் தைப்பொங்கல். இவரும் உலகுக்கெல்லாம் சூரியனே முதல்வன். இத்தனைநாள் எமக்களித்த விளைச்சலுக்கு நன்றி. பக்தியுடன் கூறி நிற்கும் பண்டிகையே பொங்கல். அப்ப நீங்க சொல்றீங்க சூரியன் தான் மழையும் ஒளியையும் தாரான். ஆனா சத்தியமா நான் சூரியன் வெளிச்சத்தை தாரதை ஏற்றுக்கொள்ளணும். அதனால மழையை தாரேன். அண்ணா உங்களை தாரேன், அவர் மழையை தாரேன். அவர் மழை எப்படி தாரான்னு சொல்றேன் கேளுங்க. ஓ, சொல்லுங்க. கோடை வருகுது, வெயில் அடிக்குது. கோடை வருகுது, வெயில் அடிக்குது. குளங்கள் வத்திரலோ, ஆவிய போனது முகிலாய் மாறி மழையாய் பொழியுதலோ. மீண்டும் மழையாய் பொழியுதலோ. என்ன விக்கியண்ணா, நானே அப்ப சொல்லட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் இப்படி விஞ்ஞானமா இருக்கிற நீங்கள் ஆ, வில்லங்கமா நிக்கிறீங்க. ஏய், சரி சரி, இது ஒரு விடுபட்டு போச்சாக்குமா? சரி, சரி. நீங்க சொல்றத பார்த்தா இந்த வெயிலையும் மழையும் தார சூரியன் சாருக்கு ஒரு நன்றியை சொல்றதுல பிழை இல்ல போல. ஓ, கட்டாயம் சொல்ல தானே வேணும்.
வெத்திலை அடுப்ப மூட்டி புத்தம் புது பானை வைத்து பானை வைத்து பட்டி கொண்ட நெருப்பி நலன் பொங்கி வரும் அழகை கண்டு பொங்கி வரும் அழகை கண்டு குளத்தோடு குளவை விட்டு அரிசியை உலையிலிட்டு அரிசியையும் உலையிலிட்டு சக்கரை பூஜைக்கு சாதத்தை படைத்திடுவோம் காலத்தை படைத்திடுவோம் காலத்தை படைத்திடுவோம் அண்ணன் எனக்கு ஒரே படபடப்பேன். ஏன் இப்ப மனுஷி வந்திருக்கிறாள் என்ன பிரச்சனை இந்த பொங்கல் பொங்கி வரைக்கும் ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. வெடிச்சதும் தான் சரி, அதுக்கு பயம் இல்லை. அப்ப பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கத்துவினம். ஆனா அது குளவை சத்தம் அது நட்டு போறது அந்த சட்டம் தெரியாது ஓ அந்த கோராடிய கேட்டா ஆமா எனக்கு வீட்டுல மனுஷன் கத்துற மாதிரி ஏறிக்கும். உடம்பெல்லாம் உணர தொடங்கு கத்தியும். அதுதான் ரவி என்ன பொங்கலுக்கும் நாளே வீட்டுல வெடிய கொளுத்தி போடுறாரு போலடா இதுதான் பெரிய படுத்துறான் ஆஹா. என்ன மாதிரி பயம் ஆஹா. கொஞ்ச நாளை சொந்தம் பண்ணாம இருப்பா ஆமா. இந்த வேலையில யாராவது போய் சொல்லி போறாங்க நான் இப்படி சொன்னாங்க அதெல்லாம் போவாங்க கொஞ்சம் வெடிய வாங்கி கொண்டு போங்க கொளுத்தி போட திரும்ப அப்ப ரவிகண்ணா அடுத்த கைப்பொங்கல் எப்ப வரும்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க தை மாசம் கொண்டாடும் தானே இப்படியாக ஆமா பொங்கலை பொங்கி பொங்கலை பொங்கி வாழை இலையில படைக்க மாலையில போடுங்க நீங்க சொன்ன மாதிரி ஓஹோ பட்டாசு சத்தமும் ஓஹோ உழவை சத்தமும் ஆமாம் எல்லோருடைய காலையும் அதிர வைக்கும் அதுருமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் தை பொங்கலும் வந்தது பாலும் வந்தது பாலும் சொல்லிடுவோம். கைப்பொங்கலும் வந்தது பாலும் வந்தது பார்த்து சொல்லிடுவோம் குடியில் நடந்த கோவிலிலே பொங்கலை கொண்டிடுவோம். நல்ல கோயிலில் நடத்தி போவன்றிலே பொங்கலை பொங்கிடுவோம் உலகம் முழுவதும் தமிழர் பொங்கலை சிறக்க செய்திடுவோம். உலகம் முழுவதும் தமிழர் பொங்கலை சிறக்க செய்திடுவோம் இங்க அண்ணன் புதுடுப்பா பண்ணிக்க. நீங்க புளிஞ்சோட போட்டு உடுப்பு விக்கல போட்டுக்க போட்டுக்க பழைய கழிதலும் ஆமா புதிய பூதலும் என்று ஆமா பழைய பொருட்களை அகற்றி ஓஹோ அப்ப நீங்க மனுஷிய மறிஞ்சி போட்டு புதுசாண்டு பாக்குறீங்களா வருஷம் வருஷம் அவர்தான் படத்தை அவர் தான் ஓ அந்த விளங்குது நான் கதைக்கிறேன் புதிய பொருட்களை வாங்குகின்ற பண்டிகையை ஓஹோ பண்டிகையை போகி பண்டிகை என்று ஓஹோ நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆஹா அன்றுதான் புத்தடையும் வாங்கி ஓஹோ பலகாரங்களை சுட்டு வைப்போம். பலகாரம் கொஞ்சம் கொண்டு வந்து நீங்களும் இங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா இல்ல அது என்ன புதுசா போகி பண்டிகை? எனக்கு தெரிஞ்சது ஊர்ல சூரிய பொங்கலும் மாட்டு பொங்கலும். சத்தியமான எனக்கு இந்த ஊர்ல ரெண்டும் தான் தெரியும் ஆனா இங்க எங்கட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போன பிறகு பிள்ளைகள் சொல்லுதல் 4 பண்டிகை இங்க வந்தா பிறகு ஊர்ல அப்படி இல்ல ஒன்று போகி பண்டிகை அடுத்தது சூரிய பொங்கல் அடுத்தது மாட்டு பொங்கல் அடுத்தது இல்ல இல்ல முதலாவது போகி அடுத்தது சூரிய பொங்கல் அடுத்தது மாட்டு பொங்கல் அதுக்கு பிறகு 4வது காணும் இரண்டா விட்டா நீங்க 5வது கொண்டாடுவீங்கிறது 4வதே காணும் மாடு பொங்கல் தான் அன்னைக்கு தமிழ் படம் டீச்சர் சொல்லி கேட்டு நான் ஓஹோ அங்க போறா போறாடா இல்ல நானே 4 வீட்டுல போய் பொங்கல் சாப்பிட்டேன் ஓஹோ 4 நாள் 4 நாள் இதுல சபையில இருக்க எல்லாருக்கும் தெரியும் தானே, எங்கட தமிழத்தை வரவில்லை, இதுவெல்லாம் புதுசா வந்தது. ஓஹோ நீங்கள் பகிரண்ட விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழர் என்றது எல்லாரையும் நாங்கள் அரவணைத்து போற இனம். வெளிநாட்டில் இருக்கிற பல இனங்கள் பல மொழிகள் அதுலயும் எங்களை தமிழர்களே பல விதம் எல்லாரையும் இணைந்து வாழ்வோம் நாங்கள். அதுக்காக எங்களோட தமிழர் பாரம்பரியத்தை நாங்க மாற்றாம இருக்கணும். அது உண்மை. அண்ணன் நாங்க பணத்தை முக்கிய வார போது நீங்க விஷயத்துக்கு வாங்க. அப்ப பொங்கலை பொங்கி ஆமா வாழை இலையில படைக்க ஓஹோ சூரியன் கணக்கா உதிச்சு வர ஓஹோ உதிச்சு வர பட்டாசுகள் வெடிச்சத்தம் என்று படபடன்னு வெடிக்க சந்தோஷத்துல குதிக்கும் பாருங்க. ஓஹோ சந்தோஷமா எல்லாரும் குதிப்பினம். ஓஹோ அப்ப சந்தோஷமா இழுத்து விடுவோம் நாங்க. ஆ எங்க ஊரு பொங்கல
எங்கட ஊரை பேர் தானே சொன்னீங்க. இந்த அலவலட்சணம் பொது இடங்களை பொங்குறத சாப்பிட்டு போயிடும். ஆஹா. ஆனா இப்பவும் பாருங்க சில பேர் வீடுகள்ல முறையா பொங்கினான். அது எங்கடி ஆகலிங்க அந்த டிக்டாக் ஃபேஸ்புக் வந்தோன்னா அதுக்கு ஸ்டேட்டஸ் போடவே வேணும். அதுக்கு தான் பொங்கி நம்ம கடை பேர். அதுக்கு நிக்கிய பார்த்து சொல்லுங்க. அண்ணன் சத்தியமா இல்லை. அவர் இல்லை. அங்கே அவர் தான். அதுக்கு அதல்ல. டிக்டாக் பண்ணோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஓஹோ. அந்த டிக்டாக்ல வியூஸ் கூட வரணும். எல்லாரும் அதை பார்க்கணும். தான் முதல்ல பொங்கி போடணும். ஒருத்தர் என்ன செய்து விட்டாருன்னா பொங்கலுக்கு முதல் நாளே பொங்கி போடும். அவன் விஷயக்காரன். அது என்ன கடை இல்ல சத்தியமா இருக்கு. இல்லையா? அப்ப டிக்டாக் ஒரு பாட்டு ஒன்று போடுவோமே. ஓஹோ. அட டிக்டாக் வந்தாலே கனவேற்றான் வாழ்க்கையின் கனவேலா மாறி போச்சு. அட டிக்டாக் வந்தாலே கலகேத்த வாழ்க்கை கலகலா மாறி போச்சு. அஞ்சாறு நிமிஷத்துக்கு நெட்டில்லாட்டி அவர் தலையை வெட்டிச்சுட்டுமே. அஞ்சாறு நிமிஷத்துக்கு நெத்திலாட்டி அவர் தலையே விடுத்திடுமே. வரவேற்ற வாழ்க்கையில் டிக்டாக் வந்து வைத்தியம் ஆகிருச்சே. பல பேற்ற வாழ்க்கையில டிக்டாக் வந்து பைத்தியம் ஆயிடுச்சே. அட டிக்டாக் வந்தாலே மனதில் வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. அட டிக்டாக் வந்தாலே தலைமையில வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. சரி சரி விடுங்கடாப்பா. ஏதோ ஒரு ஆர்வம் கோளாறுல ஆமா. செய்கிறோம். ஆமா. இப்ப விஷயத்துக்கு வருவோம். கரும்பு, ஓஹோ. மாவளம், ஆஹா. வாழையன ஓஹோ. முட்கனிகளையும் வெட்டி படைச்சு முக்கனியா? ஆ, அது இங்க அங்க ஒரு ஐயா ஊர்ல இருந்து வந்தார் கோயிலுக்கு. அப்ப கோயில்ல போய் நின்றார் பூசை செய்யறதுக்கு. ஆ. மற்ற ஐயா சொன்னா முக்கனியா கொண்டு வா. இந்த ஆளும் பாக்குறாரு அங்க ஒன்னே காணல. அவர் ஊர்ல இருந்து வந்தவர் தான். ஆ. திரும்ப பார்த்துட்டு ஐயா சொன்னார் இங்க முக்கனி வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா தான் இங்க. மா பலா வாழை அது அங்க. ஓ தூபதீபம் எல்லாம் காட்டி ஓஹோ. தூபதீபம் காட்டி சூரியனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஓஹோ. கொண்டாடுவதுதான் பொங்கல். ஓஹோ. தீபம் எல்லாம் காட்டி கும்பிடுவாங்க. என்ன ஆ. எங்களுடைய ஆக்கள் அண்ணா எவ்வளவு பரந்த மனப்பான்மையோட ஆஹா. சூரியனுக்கும் ஆமா. கடவுளுக்கும் படைச்சு ஓஹோ. எவ்வளவு காசை செலவழிக்கிறோம். ஆமா. நினைக்க ஒரு பெருமையா தானே இருக்குது. ஆஹா. அண்ணே, அவைகளுக்கு எல்லாம் நன்றியோடு இருக்கிற நாங்கள் ஏன் சக தமிழருக்கு நன்றி இல்லாம இருக்கிறோம். அவைக்கு ஒரு பொங்கலை போட்டுடுவோம். அங்கதானே அண்ணன் எங்களை நாங்கள் புத்தியோட இருக்கணும். எல்லாருக்கும் நன்றியை சொல்ல வலிக்கிட்டு வாழையில படைச்சு விட்டா அவன் துண்டு ஓட்டு கடைசியா வாழையில விட்டுட்டு போடணும். அதனாலதான் நீங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றியே சொல்றே இல்ல. ஓஹோ. அதுதான் போலியா? தமிழர் சாலை இனம் கண்டாலே சரி அங்காவது வெற்றி கொண்டு போறாங்க. ஓஹோ. உதுக்குத்தான் சொல்றது வெள்ளக்காரன போற்றணும். ஏன்னா வெள்ளையா இருக்கிறதாலையோ அப்படி இல்லை. ஆஹா. ஆளை தெரியாட்டிக்கும் ஓஹோ. அதோ சொல்லுவாங்க. ஆஹா. அதாவது ஓட்டுநர் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓஹோ. சின்ன விஷயத்துக்கும் ஆமா. நன்றி சொல்லுவாங்க. ஓஹோ. சும்மா தட்டு போட்டாலே சொறி என்று சொல்லுவாங்க. அப்ப கிஸ் பண்ணுனா அடியளவு. ஓ. உங்களுடைய ஆக்கள் ஏறி மிதிச்சு போட்டு ஓஹோ. உனக்கு என்ன பார்த்து வரத்தடி ஆடல கேட்கும். இங்க மிதி வாங்கிட்டே போலடாக்க. இங்க வாங்க இங்க வாங்கோ. ஓஹோ. நாங்க முதல்ல ஆமாம். எங்கட பொங்கலை பொங்குவோம். ஓஹோ. பொங்கு. சர்க்கரை பொங்கலும் ஆமாம். தேங்காய் பழங்கள் என ஓஹோ. ஒரே அன்றைய நாள் ஆமாம். மிகவும் இனிப்பா இருக்கும். ஒரே இனிப்ப டேஸ்ட். ஓஹோ. பொங்கல் சர்க்கரை சாதம் மாவாழை பலாப்பழம் போகி பலகாரம் நாட்டிலே ருசிக்கும். பொங்கல் சர்க்கரை சாதம் மாவாழை பழம் போகி பலகாரம் நாட்டிலே ருசிக்கும். ஓஹோ.
அப்ப எல்லாம் பொங்கி சந்தோஷமா உறவோட கொண்டாடிட்டு போட்டுதான் இந்த பொங்கல். ஓஹோ. இனிப்புல நாக்கெல்லாம் தேடி கொண்டு கேக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வடியை சுட்டி சாப்பிட எப்படி இருக்குது அண்ணன்? நீங்கள் எந்த இனம் அண்ணன்? நானும் அதைத்தான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஓ சூப்பரா தான் இருக்கும். நாங்கள் சூரியனுக்கு ஒரு பொங்கலை போட்டு நாங்களே பொங்கி நாங்களே சாப்பிட்டு நன்றியை தெரிஞ்சு போட்டோம். இந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி அண்ணன் இனம் கவலைப்படுகிறது, அதுக்கு கொண்டு எழுத்து விடுங்க. சொல்றேன் அதற்குத்தான் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் என்று ஒரு பண்டிகை இருக்கு. என்ன பண்றது? மாட்டு பிறந்த பொங்கல் இல்லை, இது மாட்டு பொங்கல். அடுத்த பொங்கல் அதை பட்டி பொங்கல் என்றும் சொல்லுவார்கள். பட்டி பொங்கல். எருவை தந்து நாடும் பயல் முழுதும் நிறுத்திடும் மாடு எருது மாடு. எருவை தந்து நாடும் பயல் முழுதும் நிறுத்திடும் மாடு எருது மாடு. பதந்து எங்காடி பலவேறு சேவைக்கு பதந்து எங்காடி பலவேறு குதவிடும் மாடு பசு மாடு. வண்டியை இழுத்திடும் ஊரப்பயணத்துக்கு. வண்டியை இழுத்திடும் தூர பயணத்துக்கு. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் மறந்துட்டேன் சோழிகள். நான் நினைக்கிறேன் இந்த மாட்டு பொங்கல் சூரிய பொங்கல் எல்லாம் சேம் கோல் சேம் போல். அதாவது விருந்து ஒன்றுதான், ஆனா விருந்தினர் வேறு. மாடு மனுஷதான். அண்ணன் எனக்கு ஒரு சந்தேகம். இஞ்சி என்னென்ன மாட்டு பொங்கலை நாங்க கொண்டாடுறது? நேற்று வெளியில வந்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ள விருத மாதிரி பொங்கிடும், அவ்வளவுதான். ஓஹோ, அப்ப ரவி எனக்கு நேற்று என்ன பொங்கல் போல? இந்த விஷயங்களை பப்ளிக்கிற கதையாது. நாளைக்கு தமிழ் பாடத்துல டீச்சர் மாதிரி கற்று எழுத சொன்னா எழுத போகும். அங்க அந்த பிள்ளை நோட்ஸ் எடுக்குது போல நடக்குது. கிட்டத்தட்ட ஆமாம். அப்படித்தான் ஆஹா. மாடுகளை குளிப்பாட்டி ஆமாம். அவைன்ற கொம்புகளுக்கு கலர் அடிச்சு ஆஹா. கொம்புகளுக்கு கலர் அடிச்சு திருநெறி சந்தனம் எல்லாம் ஆஹா பூசி ஆமா பூசை செய்து ஆஹா பூசை செய்து பொங்கலை பொங்கி ஆமா மாடுகளுக்கு படைத்து கொடுப்பதான் மாட்டு பொங்கல். ஓஹோ. கோமாதா கோமாதா எங்கள் குலமாதா. குலமாதர் நலங்காக்கும் குணமாதா. புவிவாழ்வில் அருள்பொங்கும் திருமாதா. கோமாதா எங்கள் குலமாதா. கோமாதா எங்கள் குலமாதா. அப்ப அண்ணா ஊர்ல நாங்க மாட்டு பொங்கல் எல்லாம் பொங்கி மாட்டு வண்டி ஓடுவோம் தெரியும். மாட்டு வண்டி சவாரி. அப்புறம் மாட்டு வண்டி சவாரி போட்டு வரும். ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று விழுந்தா ஓடுகிற வண்டியோட ஒருமைய ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று விழுந்தால் என்னவாகும் என்று பாரு. ஓடுகிற வண்டியோட வண்டி சவாரி மட்டுமல்ல ஓஹோ. ஜல்லிக்கட்டு நடக்கிறது. ஆஹா. ஆரம்ப காலத்துல காளை மாட்டு அடக்குனா தான் பொம்பளை கிடைக்குமா? அப்ப இது அப்ப அந்த அப்படி இருந்தா ஓஹோ. இந்த கனவே சிங்களா தான் இருப்பிடம் போல எனக்கு. ஓஹோ. நீயும் தப்பிட்ட. நானும் தப்பிட்டேன். அப்படி இருந்திருந்தாலும் கூட நான் சில நினைக்கிறேன். என்ன பிரச்சனை? அது என்ன கவலைப்படாங்க, நடந்து போச்சு. ஆ. இனி என்னாலும் இந்த புள்ளைய விட்டுறாங்க. ஆஹா. சரி, நாங்கள் பொங்கல்ல வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு? மழை, ஓஹோ. சூரிய ஒளி, ஆமாம். மாடுகள் என்று நன்றி சொல்ற மாதிரி ஓஹோ. எங்களுடைய ஆட்கள் ஓஹோ. காத்துக்கும் நன்றி சொல்றவை. ஓஹோ. நான் நினைக்கிறேன் கனவர்கள் தெரியாது. சத்தியமா எனக்கும் தெரியும்.
எங்கடியாக்கள் எல்லாத்துலயும் கெட்டிக்காரங்கலாம் சூரியன் மழை மாடு காத்து ரெண்டையும் விட்டு வைக்க சரி, உதாரணம் எனக்கு உங்கள கோபம் உங்களுக்கும் படைக்கிறீங்களோ ரெண்டு பேரு ஆற சாப்பிட மாட்டினவோ ஓ. அவைகளுக்கு எல்லாத்துக்கும் போக்கி படைக்கணும் ஆற பசியோட இருக்கிறாங்களோ ஆஹா. அவங்கள ஏறதுக்கும் பாக்குறே இல்லையே பாகிர் நீங்க நெஞ்ச கொட்டுட்டியன் பாகிர் சொல்றத பார்த்தா ஆமாம் அதுவும் சரிமா தான் கிடக்கு. ஓ சரி அதுவும் கட்டாயம் சரி போகி பண்டிகை, ஆஹா சூரிய பொங்கல், ஆஹா மாட்டுப் பொங்கலோடு ஓஹோ இன்னும் ஒரு பொங்கல் இருக்கு. அது என்ன பொங்கல் 4வது நாள் கொண்டாடப்படும் பொங்கல் ஓஹோ காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. காணும் பினிஷ் ஏன் பிடிச்சறிமே ஆ செலவு எக்கச்சக்கமே போயிருக்கு ஆஹா. அதனாலதான் அதுக்கு பேர் காணும் பொங்கல் அதுக்கு முன்னுக்கே சொல்லிட்டேன் இன்னைக்கு இல்ல இல்ல சூரியன் மங்கஜ மாதிரி இருக்கு ஆ இவங்கள விட்டா தொடர்ந்து கொண்டாடுவாங்கன்னு ஆ. சங்கத்துல பேசி சில முடிவெடுத்திருப்பாங்க. சரி அது சரி காணும் பொங்கல் ரெண்டாயிரம் சொல்லுங்க காணும் பொங்கல் என்றால் ஆமாம் உறவுகள் நண்பர்களோட ஓஹோ ஒன்றாக கூடியிருந்து ஆமாம் பலகாரங்களை சாப்பிட்டு ஆமாம் கதைச்சு சிரிக்கிறதோட ஓஹோ பறவைகளுக்கு உணவளித்து ஆஹா சந்தோஷப்படுவது ஆஹா காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. காணும் பொங்கலாண்டா சொந்தம் பந்தம் எல்லாம் வீட்டை வந்து ஒன்று கூடி பொங்குறது சாப்பிடுறது முதல் தனியை வீட்டை பொங்குனவன் பிறகெல்லாம் சேர்ந்து ஓஹோ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாரிபரம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது வரம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம் சந்தோஷம் அது இல்லை என்றால் மனிதனுக்கு ஏது பலம் அண்ணன் ஓ ஒரு இனிப்பா தந்து நீங்க நல்லா இனிப்பா எனக்கு தாரியல் ஆ. தந்து நாக்கெல்லாம் திகட்டுதண்ண ஆ. மனசும் திகட்டுதண்ண நான் இதுல போய் உழைப்பு அவர் டீயும் சூட அவர் வடைந்து அவர் நாலு பேர் பாருங்க எல்லாரும் தில்லு பாட்டா முடிச்சுட்டு உண்டாக்கும். ஓ ஒண்டா போ எங்கடப்பா போறீங்கன்னு சொல்லி சொல்லாமலே சொல்றீர்கள். ஓ நானும் இல்ல பாடம் முடிக்கிறேன். முடிப்பு அவங்கள விடாது யாரு எழும்புறனோ தெரியா கை பிடிக்காத பெறவனு போறேன் அண்ணா நாங்க பொங்கின பொங்கல் ஓ உங்களே ஆக்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓஹோ நாங்களும் அப்ப இதோட முடிச்சு கொள்ளுவோம் முடிப்போம் இந்த இடையில வந்தம் பக்கத்தை காண்டு நடுவுல வந்த பக்கத்தை காண்டு விக்கெட்டை ஒன்று ரெண்டு பக்கத்தை விட்டுட்டேன். நாளையும் சொல்லிக் கொள்றோம் விக்கியல்ல விடையில விக்கியெல்லாம் பெர்மனன்ட் வச்சுதான் மேனேஜ் எங்கேயோ தமிழ் கடையில சான் வாங்குறதுக்கு லிஸ்ட் போர்டு எடுத்துட்டான் நன்றி எனவே. நன்றி அப்ப ஓ. சபையில இருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி போட்டு ஓஹோ முடிப்பவன் முடிப்போம் கட்ட அங்க அவங்க பசிக்குது போல சொன்ன எங்களுக்கு மாதிரி ஆஹா இதுவரை நேரமும் ஆமாம் எங்கள் வில்லிசையை ஆஹா பொறுமையோடும் ஆமாம் பெரும் ஆதரவு தந்து ஆ கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆமாம் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆஹா மங்களமே மங்களமே மங்களமே